காஞ்சிபுரம் ரயில்வே ரோடு பகுதியில் நள்ளிரவு மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து மர்ம நபர்கள் கல்லாப்பெட்டியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜாஜி சந்தை அருகே இருக்கக்கூடிய பழைய ரயில்வே நிலைய சாலை. இந்த ரயில்வே நிலைய சாலை பாலமுருகன் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக மளிகை கடை நடத்தி வருகிறார். அந்த மளிகை கடையில் வழக்கம் போல் நேற்று இரவு 11 மணி அளவில் அந்த வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதன் பின்பாக மீண்டும் இன்று காலை கடையை திறக்க முற்பட்ட போது கடையின் முன்பாக இருக்கக்கூடிய ஷட்டர் உடைக்கப்பட்டு உள்ளே சென்று அந்த கல்லாப்பட்டியில் இருந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பணத்தை திருடி சென்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பாலமுருகன் இதை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து பார்த்ததில் 4 மர்ம நபர்கள் அதிகாலை 4 மணி அளவில் அந்த பகுதிக்கு நோட்டமிட்டு அதன் பின்பாக 4 பேரும் இணைந்து அந்த ஷட்டரை உடைத்து உள்ளே சென்று இருவர் அந்த பணத்தை திருடியிருக்கிறார். மற்ற இருவரும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வருகிறார்கள் என நோட்டமிட்டு கூடிய சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. பரபரப்பாக இருக்கக்கூடிய ராஜாஜி சந்தை என்பது அதிகாலை 5 மணிக்கே பொதுமக்களுடைய நடமாட்டம் இருக்கும். ஆனால் இந்த பகுதி 4 மணி அளவில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சிசிடிவி ஆதாரங்களை கைப்பற்றி தற்போது விசாரணையானது மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநகர் பகுதியில் இந்த போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கடந்த காலங்களில் ஈடுபட்டு தற்சமயம் ஈடுபடாத சம்பவத்தால் தான் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.